ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதி அந்த வீடியோவை உற்று நோக்கினான். அது அவனது கம்பெனியின் முக்கியமான மீட்டிங் ஒன்று. அதில் அவன் பிஸ்னஸ் டீல்ஸ் பற்றி பேசிக் கொண்டிருந்தான். கேமராவின் கோணம் சிவம் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி இருந்தது. வீடியோவில் சிவம் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். திடீரென்று வீடியோவில் சிவம் தனது மொபைல் ஃபோனை எடுத்து யாருக்கோ மெசேஜ் அனுப்புவது போல தெரிந்தது. அவர் டைப் செய்யும் வார்த்தைகள் தெளிவாக இல்லை. ஆனால் அந்த மெசேஜ் அனுப்பிய சில நிமிடங்களில் அந்த டீல் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அவனது எதிரிகளுக்கு சென்றது ஸ்கிரீனில் காட்டப்பட்டது. ஆதி அந்த வீடியோவை நம்ப முடியாமல் பார்த்தான். அவனது கண்களில் அதிர்ச்சியும் கோபமும் ஒருங்கே தெரிந்தது. ஆதி கோபத்துடன், என்னடா இது, இங்கே என்ன நடக்குது? டே ஆதி, இந்த ஃபுட்டேஜ் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒருத்தன் தான் நோட் பண்ணி எனக்கு அனுப்பினான். இதை பார்க்கும்போது நம்ம பிஸ்னஸ் டீல்லாம் வெளியே லீக் பண்ணுறது சிவம் அங்கிள் தான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குடா என்று விஸ்வா கூற, ஆதி அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்தான். அவனது கைகள் நடுங்கின. இத்தனை வருடம் தன்னுடன் இருந்த விசுவாசமான டிரைவர் அவனுக்கே துரோகம் செய்தானா? அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆதி பற்களை கடித்தபடி, சிவம் அவன்தான்டா, அவன் ஏன்டா இப்படி பண்ணா என்று கத்த அவனது குரலில் கோபம் கொந்தளித்தது. டே ஆதி, எனக்கே தெரிலடா, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆதி அமைதியாக அந்த வீடியோவை பார்த்தான். அவனது மனதில் ஒரு கொடிய எண்ணம் உருவானது. இத்தனை வருடம் நம்பிய ஒருத்தன் தன்னை ஏமாற்றிவிட்டான் என்பதை அவனால் தாங்க முடியவில்லை. அவனது கோபம் இப்போது சிவத்தை நோக்கி திரும்பியது. ஆதி அந்த வீடியோவை பார்த்த நொடியிலிருந்து ஒரு கொந்தளிப்பான எரிமலையாக மாறினான். அவனது சுவாசம் வேகமடைந்தது. கைகள் நடுங்கின. இத்தனை வருடம் தன்னுடன் நிழல் போல இருந்த சிவம் தனக்கே துரோகம் செய்தான் என்பதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. டேய், அந்த நாய் நான் சும்மா விட மாட்டேன்டா. எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலேயே கை வச்சிருப்பான். எனக்கே ஆட்டம் கட்டிட்டான்ல, நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் என்று ஆதி கர்ஜித்தான். அவனது கண்கள் கொலை வெறியுடன் மின்னின. அவன் வேகமாக தன் பாக்கெட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்தான். விஸ்வா பதறிப்போய் ஆதியின் கையை பிடித்தான். டே ஆதி, என்னடா பண்ண போற? கொஞ்சம் பொறுமையாரு. டேய், இதுக்கு மேலே என்னடா பொறுமையாக இருக்க? என் லைஃப்லேயே விளையாடிட்டான்ல, என் பிஸ்னஸையும் அழிக்க பார்த்துட்டான்ல, அவனை நான் உயிரோட விட மாட்டேன்டா. இத்தனை வருஷம் என் கூட நல்லவன் மாதிரி சுற்றிட்டு இருந்தான். நான் போடுற சோத்தை தின்னுட்டு என் காலையை வாரி விட்டான்ல, அவனை எப்படி உயிரோட விடுறது? இந்த துப்பாக்கியில் இருக்கிற மொத்த புல்லட்டையும் அவன் நெஞ்சிலே ஏற்றணும். அப்போ கூட என் வெறி அடங்காதுடா என்று ஆதி கத்தினான். அவனது குரல் அந்த மாளிகை முழுவதும் எதிரொலித்தது. ஆதி, ப்ளீஸ்டா, என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியல. கோவத்தில் ஏதோ தப்பான முடிவெடுக்கிற. நம்ம பொறுமையாக இருக்கலாம். இதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம். என்னடா பிளான் போட? அந்த நாய் நான் இப்போவே சாவடிக்கணும். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. எனக்கே துரோகம் பண்ணிட்டான்ல என்று ஆதி துப்பாக்கியை உயர்த்தினான். அங்கே வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் ஆதியின் வெறித்தனமான கோபத்தை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். சிலர் மூளையில் ஒளிந்து கொண்டார்கள். அந்த மாளிகை ஒரு போர்க்களம் போல மாறியது. டே ஆதி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா, அவசரப்படாத. டேய், அவசரப்படாமல் என்னால் இருக்க முடியாதுடா. அவன் துரோகி, எனக்கே துரோகம் பண்ணிட்டான். துரோகிங்களுக்கு ஒரே தண்டனை மரணம், அது மட்டும்தான். ஆதி வெறி பிடித்தவன் போல கத்தினான். அவன் துப்பாக்கியை மேலே நோக்கி சுட்டான். அந்த துப்பாக்கி சத்தம் அந்த மாளிகையை அதிர வைத்தது. வேலைக்காரர்கள் அலறினார்கள். விஸ்வா ஆதியின் கையை இறுக்கமாக பிடித்தான். டே ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அவனை சாவடிச்சிட்டா எல்லாம் சரியாயிருமா? இங்க பாரு, அந்த சிவம் அங்கிளுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அதை பொறுமையாக விசாரிச்சாதான் அது யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீ சிவத்தை சுட்டு கொண்டுட்டா நாளைக்கு இன்னொருத்த உள்ள வருவான். கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். நீ பொறுமையாக இருந்தால் தான் அது முடியும்.
என்று விஸ்வா எவ்வளவோ சொல்லியும் ஆதி கேட்கும் மனநிலையில் இல்லை. என்னை விடு விஸ்வா, அந்த நாய் நான் இப்பவே முடிக்கணும். ஆதி கையை உதறினான். அவனது கண்கள் சிவந்து வெறி பிடித்தது போல இருந்தது. அந்த மாளிகையில் பயமும் ஆத்திரமும் மட்டுமே நிறைந்திருந்தது. அதே நேரம் மீராவின் சிறிய வீடு வெளியிலிருந்த அடர்ந்த இருளுக்கு நடுவில் ஒரு மெல்லிய விளக்கொலியில் அழகாக மூழ்கியிருந்தது. ஹாலின் மைய விளக்கு அணைக்கப்பட்டிருக்க கிச்சனிலிருந்து மட்டும் ஒரு மஞ்சள் நிற ஒளிக்கீற்று வெளியே பரவியது. மீரா சமையலறையில் இருந்தால் அவள் கையில் ஒரு மொபைல் ஃபோன். அதில் யூடியூப் ஓடிக்கொண்டிருந்தது. அசத்தலான அப்பாவின் ஃபேவரட் மீன் குழம்பு ரெசிபி. மீராவுக்கு சமையலறை என்றாலே பயம். கத்தி பிடித்தால் கைகள் நடுங்கும். அடுப்பை ஆன் செய்வதற்கு கூட அப்பாவின் உதவி தேவைப்படும். ஆனால் இன்று அவளுடைய இலக்கு தன் அப்பாவை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அவள் முதல் முறையாக மீன் குழம்பு வைக்க ஆரம்பித்தாள், தன் அப்பாவிற்காக. குழம்புக்காக மசாலா அரைக்கும் போதே முதல் சிக்கல். மிக்சியில் போதுமான அளவு தண்ணீர் ஊற்றாமல் பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்தால் மிக்சி ஓட மறுத்தது. மீரா மொபைலை பார்த்து குழம்பி போய் அதை திறந்து பார்த்து கொண்டிருந்தாள். சத்தம் கேட்டு ஹாலில் பேப்பர் படித்து கொண்டிருந்த சிவம் மெதுவாக தலையை தூக்கி பார்த்தார். மீரா கிச்சனுக்குள் போராடி கொண்டிருப்பதைக் கண்டு அவர் உதட்டில் ஒரு புன்னகை மலர்ந்தது. சிவம் சத்தம் போடாமல் தன் மகளின் சாகசத்தை பார்த்து கொண்டிருந்தார். மீரா குழப்பத்துடன் மிக்சியை நிறுத்தி அதன் மூடியை திறந்தாள். அரைக்காத அந்த மசாலா பொருட்கள் அவளது முகத்தில் சிதறின. ஐயோ, என்ன இது? ஃபர்ஸ்ட் டைம் அப்பாக்காக மீன் குழம்பு பண்ணலானா இவ்வளோ சொதப்பிட்டு இருக்க என்று தன் முகத்தை துடைத்து கொண்டே புலம்பிக் கொண்டிருந்தாள். பிறகு குழம்புக்காக தாளிக்கும் நேரம் வந்தது. எண்ணெயில் கடுகு போட்டதும் அது வெடித்து சிதறியது. மீரா பயந்து குதித்தாள். சிவம் ஹாலில் இருந்து மெல்லிய குரலில் சிரித்தார். அவரது மகள் ஒரு குட்டி குழந்தையைப் போல பயந்து, அதே சமயம் விடாப்பிடியாக மீன் குழம்பு வைக்கும் அழகை அவரால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் தனது நாற்காலியில் சாய்ந்து சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தார். மீரா யூடியூபை பார்த்து உப்பு, புளி, மிளகாய் என்று எல்லாவற்றையும் அளவின்றி சேர்த்தாள். இறுதியாக மீன்களை குழம்பில் போட்டு அடுப்பை அணைத்தாள். அந்த சிறிய சமையல் சவால் முடிவுக்கு வந்தது. கிச்சன் முழுவதும் மசாலா வாடையும் சமையல் பொருட்களின் கரைகளும் நிறைந்திருந்தது. ஆனால் மீராவின் முகத்தில் ஒரு சாதனை சிரிப்பு இருந்தது. மீரா தன் கையால் வைத்த மீன் குழம்பை சூடான சாதத்துடன் எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் வைத்தாள். மீரா உற்சாகமாக, அப்பா சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மீன் குழம்பு நானே என் கையால் பண்ணியிருக்கேன், வாங்க சாப்பிட்லாம் என்று கூப்பிட சிவம் பேப்பரை மடித்து வைத்து விட்டு எழுந்தார். மகளின் முகத்தில் இருந்த ஆசையை பார்த்ததும் அவளது குறும்புத்தனமான குழப்பங்களை அவர் மறந்துவிட்டார். இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தனர். சிவம் மெதுவாக குழம்பை சாதத்தில் ஊற்றி பிசைந்தார். மீரா பயத்துடன் அப்பாவை பார்த்தாள். அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் பார்த்து ஏதோ பண்ணியிருக்கேன், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று மீரா ஒரு குழந்தை போல கூற, சிவம் சிரித்து கொண்டபடி ஒரு கவளம் சாதத்தை தன் வாயில் போட்டார். அதன் சுவை ஒரு குழப்பமான கலவையாக இருந்தது. உப்பு சற்று அதிகமாகவும், புளி குறைவாகவும், மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாகவும் இருந்தது. மீரா பதட்டத்துடன், அப்பா எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்கா என்று ஆர்வமாக கேட்க, சிவம் கண்களில் நீர் கோர்க்க, ஆனால் முகத்தில் பூரண சிரிப்புடன், அடேங்கப்பா மீரா ரொம்ப நல்லா இருக்குமா, நிஜமாவே குழம்பு அசத்திட்ட. அப்பா, எனக்காக போய் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் நான் ரொம்ப சொதப்பலாதான் பண்ணேன், மசாலா எல்லாம் கூட குறையா இருந்திருக்கும், எப்படி இருக்குன்னு உண்மை சொல்லுங்க என்று மீரா கேட்க, சிவம் சாப்பாட்டை மெதுவாக தட்டில் வைத்துவிட்டு மீராவின் கைகளை பற்றி கொண்டார். சிவத்தின் குரல் நெகிழ்ந்தது. இங்க பாரு மீரா, உண்மை சொல்லட்டுமா, நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு, அம்மா செஞ்ச சமையல் மாதிரியே இருக்கு என்று சிவம் கூற, மீரா குழப்பத்துடன் அப்பாவை பார்த்தாள். அப்பா, என்ன சொல்றீங்க, அம்மா சமையல் மாதிரியா? நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்லை மீரா,
உன் அம்மா கல்யாணம் ஆகி வந்த புதுசில் அவளுக்கும் சமைக்க தெரியாது. இப்படி தான் சமையல் பண்ண திணறுவா. அவள் ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி எனக்கு மீன் குழம்பு வச்சப்போ இப்படி தான் காரம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவள் எனக்காக பாசத்தோடு பண்ணி கொடுத்ததுனால அந்த காரம் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்போ நீ செஞ்ச குழம்புலையும் அதே பாசம்தான் இருக்குது. மீராவின் கண்களில் நீர் நிரம்பியது. அவள் எழுந்து தன் அப்பாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். அப்பா, நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்களும் இப்போ நம்ம கூட இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாம் மீரா, உன் அம்மா நம்ம கூட இருந்திருந்தா இப்போ இருக்கிறத விட இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் விதி, நீ பிறந்ததுமே உங்கள் அம்மா நம்மளை விட்டு போயிட்டா. உன் அம்மா கூட உன்ன மாதிரி தான் மீரா, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவா. எனக்கு என்னதான் கவலையாக இருந்தாலும் அவன் முகத்தை பார்த்தா போதும், எல்லா கவலையும் மறந்து போயிடும். ஒருவேளை அம்மா நம்ம கூட இருந்திருந்தா உன்னை இன்னும் நல்லபடியாக வளர்த்துருப்பா. நீ இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்ப என்று சிவம் கூறியதை கேட்ட மீரா தன் அப்பாவின் கையை பற்றி கொண்டபடி, இல்லைப்பா, அம்மா இருந்திருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். நீங்கள் நான் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க. ஒரு உண்மை சொல்லவா, நான் அம்மா இல்லைன்னு ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனால் அம்மாவை மிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அம்மா இல்லைன்ற குறையே இல்லாமல் என்னை எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் வளர்த்துருக்கீங்க. நான் இப்போ கூட அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணவே மாட்டேன். நீங்கள் என் கூட இருந்தால் போதும்ப்பா, எனக்கு யாருமே வேணாம், நீங்கள் மட்டும் போதும் என்று கூறியபடி ஆனந்தமாக தன் அப்பாவின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். சிவம் மெதுவாக பேச ஆரம்பித்தார். மீரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மீரா தன் அப்பாவை நிமிர்ந்து பார்த்தாள். அவரது முகத்தில் ஒருவித கவலை தெரிந்தது. என்னப்பா, என்ன விஷயம்? ஏன் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? மீரா, எனக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. நான் வேலை பார்க்குற இடம் அப்படி, அங்கே நிறையா ஆபத்து இருக்கு என்று சிவம் கூற மீராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு மீரா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தைரியமாக இருக்கணும். உன்னை நீயே பார்த்துக்கணும். எதுக்கும் பயப்படாத. முக்கியமாக யாரையும் நம்பாத. சிவத்தின் குரல் உடைந்தது. மீராவின் கண்களில் கண்ணீர் திரையிட்டது. அப்பா, ஏன் இப்படி பேசுகிறீங்க? திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? ஆமாம் மீரா, அப்பா வேலை பார்க்குற இடம் ரொம்ப மோசமானது. ஒருவேளை அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நான் திரும்பி உங்ககிட்ட வரலனா உன்னை நீ தான் பார்த்துக்கணும். நீ தைரியமாக இருக்கணும் மீரா. அப்பா, என்னப்பா ஏதோ பேசுகிறீங்க? உங்களை விட எனக்கு யார் இருக்கா? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று அவள் வேகமாக தன் அப்பாவை கட்டிப்பிடித்து கொண்டாள். அவளது உடல் நடுங்கியது. அப்பா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் இருக்கா? ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. நீங்கள் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. சத்தியமா என்னால் தனியாக இருக்க முடியாதுப்பா. உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீங்கள் எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் என்று அவள் தேம்பி அழ ஆரம்பித்தாள். சிவம் தன் மகளை இறுக்கமாக அணைத்து கொண்டார். அவரது கண்களிலும் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. அந்த இரவு அவர்களின் பாசத்தையும் பயத்தையும் ஒருங்கே வெளிப்படுத்தியது. மீரா தன் அப்பாவை இழக்க பயந்தாள். சிவம் தன் மகளை தனியாக விட்டு செல்ல பயந்தார். அந்த சிறிய வீட்டில் அவர்களின் அன்பு ஒரு பெரிய போராட்டமாக எதிரொலித்தது. அடுத்த நாள் காலை மீராவுக்கு விடியலே சோகமாகத்தான் இருந்தது. நேற்று இரவு அப்பா பேசிய வார்த்தைகள் அவள் மனதை அரித்து கொண்டே இருந்தன. அவர் வேலை பார்க்கும் இடம் ஆபத்தானது என்றும் தனக்கு ஏதாவது நேர்ந்தால் மீரா தைரியமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியது அவளை பயமுறுத்தி கொண்டே இருந்தது.
அவள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க மனமில்லாமல் அப்படியே படுத்திருந்தாள். சமையலறையில் இருந்து அப்பாவின் நடமாடும் சத்தம் மட்டுமே கேட்டது. அவர் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவள் உணர்ந்தாள். சற்று நேரத்தில் சிவம் மீராவின் அறைக்குள் வந்தார். அவளது சோகமான முகத்தை பார்த்ததும் அவரது மனம் வலித்தது. மீரா குட்டி, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி சோகமாக இருக்க? எப்படி காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாச்சும் குறும்பு பண்ணிகிட்டே இருப்ப. இன்னைக்கு என்ன, பெட்ல இருந்து கூட எந்திரிக்காம அப்படியே உட்காந்துருக்க. என்னாச்சு உனக்கு? அவரது குரலில் ஒருவித கவலை தெரிந்தது. மீரா தன் அப்பாவை பார்த்தாள். நேற்று அவர் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. மீரா, என்னாச்சுமா? ஏன் அழுகிற? அப்பா, நீங்கள் நேற்று பேசினதை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தோணுது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? மீராவின் குரல் தழுத்தழுத்தது. சிவம் மெதுவாக மீராவின் அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்து கொண்டார். இங்கே பாரு மீரா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நான் உன் கூடயே தான் இருப்பேன். ஆனால் அப்பா, நீங்கள் தானே சொன்னீங்க அந்த இடம் சரியில்லை, எல்லாரும் ரொம்ப மோசமானவங்கன்னு என்று மீரா கூற சிவம் ஒரு பெருமூச்சு விட்டார். ஆமாம் மீரா, அது உண்மைதான். நான் வேலை பார்க்குற இடம் ரொம்ப ஆபத்தானது. எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. அங்கே யாருக்கு என்ன எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இனிமேல் நம்ம பயப்பட தேவையில்லை மீரா என்று சிவம் கூறியதை கேட்ட மீரா புரியாமல் தன் அப்பாவை பார்த்தாள். அப்பா, என்ன சொல்றீங்க? ஏன் என்று மீரா குழப்பத்துடன் கேட்க சிவம் மெல்லிய சிரிப்புடன், ஆமாம் மீரா, இனிமே அப்பா அங்கே வேலைக்கு போகிறதா இல்லை. இன்றைக்கே போய் ஆதி சாரை பார்த்து இனிமேல் நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வரப்போகிறேன் என்று சிவம் கூறியதை கேட்ட மீரா அதிர்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்தாள். அப்பா, என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா? ஆமாம் மீரா, நிஜமாதான். இனிமேல் அப்பா அங்கே வேலை பார்க்க போகிறதில்ல. அப்பா, என்னால் நம்பவே முடியல. நிஜமாக தானே சொல்கிறீங்க? திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? ஆமாம் மீரா, அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம்தான் முக்கியம். எனக்கு தெரியும் நீ தனியாக இருக்க மாட்டேன்னு. நீ ஒரு குழந்தை மீரா. உன்னை தனியாக விட்டுட்டு அப்பா எப்படி போவேன்? இந்த மாதிரி நீ பயந்துட்டுருக்கிறத என்னால் பார்க்க முடியல. எனக்கு நீதாம்மா முக்கியம். நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கப்பா நான் உன் கூடயே இருக்கணும். அதான் இந்த வேலையை விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை விட ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட போதும். அப்பா உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன். இனிமே அப்பா எப்போவும் உன் கூட தான் இருப்பேன் என்று சிவம் கூறியதை கேட்ட மீரா ஆனந்த கண்ணீர் விட்டாள். அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவளது மனதில் இருந்த பயம் சட்டென்று நீங்கியது. அப்பா, நீங்கள் நிஜமாக தானே சொல்கிறீங்க? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் அங்கே வேலை பார்க்குறது எனக்குமே பிடிக்கல. அன்னைக்கு நீங்கள் ஆதி சாரை பற்றி சொன்னதுலேருந்து நீங்கள் அங்கே வேலைக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல. ஆனால் இப்போது இனிமேல் அந்த வேலைக்கு போக மாட்டீங்கல்ல? ஆமாம்மா, இன்றைக்கே போய் இந்த சாவியை அவர் கையில் கொடுத்துட்டு இனிமேல் நான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இனிமேல் என் மீரா குட்டி கூட தான் இருக்க போகிறேன் என்று சிவம் கூறியதை கேட்ட மீரா சந்தோஷமாக மீண்டும் தன் அப்பாவை அணைத்து கொண்டாள். மீரா தன் அப்பாவின் வேலையை விடப்போகிறார் என்ற செய்தியை நம்ப முடியாமல் சந்தோஷத்தில் திளைத்தாள். இனி அவர்கள் பயமில்லாமல் சந்தோஷமாக வாழப்போகிறார்கள் என்ற எண்ணம் அவளுக்கு பேரானந்தமாக இருந்தது. அப்பா வேலைக்கு கிளம்பும்போது மீரா வாசலில் வந்து நின்றாள். அவளது கண்கள் சந்தோஷத்தில் கலங்கியிருந்தன. அப்பா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சீக்கிரம் வந்துடணும் என்ன என்று மீரா கூற சிவம் தன் மகளின் சந்தோஷமான முகத்தை பார்த்து மன நிறைவடைந்தார். சரிம்மா, அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். நீ பார்த்து பத்திரமா இரு
அப்பா போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சந்தோஷமாக கிளம்பினார். மீரா அவள் போகும் திசையை பார்த்து கையசைத்தாள். அன்று அவளது மனம் ஒரு பறவையைப் போல சுதந்திரமாக இருந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.